உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தீபா, என்ன நீ மட்டும் தனியா வெளியே நின்னுட்டு இருக்க? கார்த்தி எங்க? அவரு அத்தைய பாக்கிறதுக்காக உள்ள போயிருக்காரு. ஏ, நீ போகலையா? நீயும் போக வேண்டியதானே? இல்லக்கா, நான் தான் அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். டாக்டர் தான் அத்தைய சும்மா போய் பார்த்துட்டு வராதீங்க, அவங்க கிட்ட ஏதாச்சும் பேசுங்க, பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பேசினா சீக்கிரம் குணமாயிடும்னு சொன்னாங்க. அதனால்தான் அவரை போய் பார்த்து பேசிட்டு வாங்கன்னு சொன்னேன். நீ செஞ்சது சரிதான் தீபா. நம்ம எல்லாரையும் விட கார்த்தி போனா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். என்ன மேடம், உங்க அத்தையை பார்க்க வந்தீங்களா? ஆமா சிஸ்டர். நீங்க நேத்து போன்ல சொன்ன மாதிரியே உங்க ஹஸ்பண்ட் கார்த்திக்கு போன் பண்ணி உங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்க, உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே மேடம்? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நான் உங்களுக்கு போன் பண்ணனா? இல்லையே. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நீங்க தானே மேடம் நேத்து போன் பண்ணி என் ஹஸ்பண்ட் கார்த்திக் எப்பவும் அவர் அம்மாவை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம இருக்காருன்னு நீங்க சொன்னீங்க. யாருக்கிட்டையும் சரியா பேச மாட்டேங்கிறாருன்னு சொன்னீங்க. எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காரு. நீங்க அவருக்கு போன் பண்ணி உங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, உடனே உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி நம்பிக்கையூட்டுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க, அதனால அவரோட கவலையெல்லாம் மறந்து போயிடும் நீங்க சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? சிஸ்டர், இப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க ஏதோ புதுசு புதுசா சொல்றீங்களே. மேடம், நேத்து நீங்க என்ன பேச சொல்லிட்டு இப்ப எதுவுமே சொல்லாத மாதிரி பேசுறீங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தீபா, நேத்து நீ போன் பண்ணி நர்ஸ் கிட்ட ஏதாவது பேசினியா? ஐயோ அண்ணி, நான் அந்த நர்ஸுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, எதுவும் பேசவும் இல்லை. நான் பேசினேன்னு ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அண்ணி. நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்ல அந்த நர்ஸுக்கு எந்த அவசியமும் இல்லையே. அப்போ யாரோ ஒருத்தங்க உன் பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கணும். இல்லனா அந்த நர்ஸ் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ல மாட்டாங்களே. இதை யாரு செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. யாருன்னு சொல்லுங்க அண்ணி. நேத்து நைட்டு நீ உன் வீட்டுக்காரரோட சேர்ந்து டின்னர் சாப்பிட போறத யாரோ தெரிஞ்சுக்கிட்டு அதை நடக்க விடாம செய்யதான் ஹாஸ்பிட்டலுக்கு உன் பேர்ல போன் பண்ணி அபிராமி அம்மா முழிச்சிட்டாங்கன்னு கார்த்திக் தம்பி கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த நர்ஸும் அப்படி சொன்னதாலதான் கார்த்திக் தம்பி டின்னர் சாப்பிட வீட்டுக்கு வராம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கும். ஆமா தீபா, மைத்திலி சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கணும். அதனாலதான் கார்த்தியும் லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கணும். அந்த நர்ஸ் தான் ஏதோ உளறிட்டு போறாங்கன்னா நீங்களும் எதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.